வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு மெடிக்கல் ஷாப் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது எப்படி விண்ணப்பிக்கிறது, அதுக்கான அரசாணை என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதில் நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, முதல்வர் மருந்தகம் அமைக்க இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி அறிக்கை எண் 273 சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக என்ன டேட்டில் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 15/8/2024 சுதந்திர தின விழாவில் உரையில் பொதுப்பெயர் அதாவது ஜெனரிக் மருத்துவங்களையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகம் துவங்கப்படும் என அறிவித்திருந்தார். முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பமுள்ள பிஃபார்ம் டிஃபார்ம் சான்று பெற்றவர்கள் அல்லது அவர்களின் ஒப்புதலுடன் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் முதல்வர் மருந்தகம் அமைக்க முதல்வர் மருந்தகம் tncovid.in இந்த இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பமுள்ள தொழில் முனைவோர் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியின் அடிப்படையில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பம் உள்ளவர்கள் 110 சதுர அடியில் குறையாமல் சொந்த இடமோ அல்லது வாடகை இடமோ இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. சொந்த இடம் இருந்ததுன்னா அதற்கான சான்றிதழும் சொத்து வரி ரசீது குடிநீர் ரசீது எல்லாம் மின் இணைப்பு ரசீது இருக்கணும். வாடகை இடம்னா நீங்கள் அதற்கான வாடகை ஒப்பந்த பத்திரம், அதை ரெண்டல் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க, அது நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முதல்வர் மருந்தகம் அமைக்க தொழில் முனைவோருக்கு அரசு மானியம் 3 லட்சம் 2 தவணைகளாக கொடுக்குறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் தவணை நீங்கள் அந்த தொழில் முனைவோருக்கு முதல் மருந்தகம் அமைக்கப்படும் கூடுதல் நிதி தேவைப்படும் நிலையில் கூட்டுறவு வங்கியின் மூலம் கடன் பெற உங்களுக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு பயிற்சி அளித்து அதன் மூலம் தவணை மானியமாக 1.5 லட்சம் ஃபஸ்ட்டு பயிற்சி முடிஞ்சோடனே 1.5 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் முதல்வர் மருந்தகம் அமைக்க தெரிவு செய்யப்பட்ட தொழில் முனைவோர் முதல்வர் மருந்தகத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள், ரேக்குகள், குளிர்சாதன பெட்டிகள், ஏசி மற்றும் மருந்துகள் வைப்பதற்கான பெட்டிகள் நிறுவப்பட்ட பிறகு ஓகேங்களா, அந்த 2.5 லட்சம் கொடுத்து நீங்கள் கடைக்கு உள்ள தேவையான இன்டீரியர் டெக்கரேஷன் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி முடித்த பின்னாடி அவங்களுக்கு 1.5 லட்சத்துக்கான மருந்து அவங்க கொடுக்குறாங்க, மானியமாக கொடுக்குறாங்க. விற்பனைக்கு ஏற்ற ஊக்கத்தொகையை வழங்க வகையில் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நீங்கள் என்ன இருக்குன்னா, முதல்வர் மருந்தகம் tncovid.in அந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் போய் அப்ளை பண்ணி நீங்கள் பயன்பெறலாம். நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.